அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லயும் ஆண்டவராகிய தேவன் உங்கள் மத்தியில சுகபல ஜீவனோடு எங்கள் எல்லாரையும் கொண்டு வந்ததுக்காக நம்ம எல்லாரும் சந்திக்கும்படியான வாய்ப்பை ஆண்டவர் மீண்டுமாக ஏற்படுத்தி தந்ததுக்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த நாளே நாங்கள் குடும்பத்தோடு இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்குவோம். இந்த உங்கள் மத்தியில வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு தந்த சாக்கியம். அதே போல அருமையான பாஸ்டர்களுக்கு நன்றி. தேவன் நம்மோடு கூட பேசுவாராங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? பேசுகிற ஆண்டவர். அதே போல நம்முடைய ஆண்டவர் வந்து அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவன். நாம வந்து ஒரு மரித்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கல, பாவிகளுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் நம்மளுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர். அவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் உண்மையாவே நம்மளுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்கிறவர் இல்லைங்களா? நம்மளுடைய எல்லா ஜெபங்களையும் அவர் கேட்கிறவர். ஒருவேளை சத்தமா ஜெபம் பண்ணாலும் சரி, அல்லது வந்து மனசுள்ள நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி, அல்லது வந்து நம்ம எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை போல ஒரு பெருமூச்சோட ஜெபம் பண்ணாலும் சரி, அத்தனை ஜெபத்தையும் அவர் கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பெரிய கிருபையினால நம்ம இந்த வருஷத்துல 50 வாரங்களை நாம் கடந்திருக்கிறோம். 50வது வாரம். இந்த வாரம் வந்து ஒரு வருஷத்துல 52 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இது வந்து 50வது ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் இந்த 50வது ஞாயிற்றுக்கிழமையில நம்ம எல்லாரையும் சுகபலத்தோடு அவர் கொண்டு வந்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால நாம் தொடர்ந்து நம்மளை நடத்தின ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றையும் உள்ள சதா காலமும் யாருடைய தேவன்? யாருடைய தேவன்? நம்மளுடைய தேவன். மரண வரையும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு நடத்துவாரு, நாளைக்கு நடத்துவாரு அப்படி கிடையாது. நம்மளுடைய கடைசி மூச்சு வரையிலும் நம்மளை நடத்துகிற நல்ல ஆண்டவர் அவர். அவரை நாம் நம்பி வந்திருக்கிறோம். அதற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த வருஷத்தை முடித்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போகிற நாம் அது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அவசியமா இல்லையா? அவசியம். அதனால என்ன, அடுத்த ஒரு புதிய ஆண்டுக்குள்ள பழைய சிந்தையோடு அல்லது பழைய காரியத்தோடு புது வருஷத்துக்குள்ள போவது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லைங்களா? ஒரு நல்ல நாளுக்கு முன்னாடி அவங்க மக்கள் என்ன செய்யறாங்க, தங்களை குளிச்சு சுத்தம் பண்ணிட்டு புது உடைகள் போட்டுட்டு புதிய வருஷத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்கிறாங்க இல்லைங்களா? அதே போலதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஓடினோம். எத்தனை நாட்கள் நாம் ஓடின நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் கரைப்பட்டு இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சிருக்கிறோம், எதெல்லாம் தேவனுக்கு விரும்பாததை செஞ்சிருக்கிறோம், அது எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த நாட்கள்ல, இந்த மாதத்துல, மீதியுள்ள நாட்கள்ல தயவு செய்து நீங்கள் அதிகமாக தனி ஜபத்துல அமர்ந்திருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இவ்வளவு நாள் நம்மளுடைய ஜப விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வைத்தோம். ஆனால் இந்த நாள்ல ஆண்டவரே எனக்குள்ள என்ன குறை இருக்கு? ஏன்னா 2 காரியம் வந்து எப்ப வேணா நடக்கலாம். 2 காரியம். ஒண்ணு வந்து நம்மளுடைய மரணம். அது எப்ப வேணா இருக்கலாம். யாருமே சொல்ல முடியாது நான் வந்து இன்னும் 100 வயசு இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எப்ப வேணா நம்மளுடைய மரணம் இருக்கலாம். நாம் இந்த உலகத்துல கண்மூடி அந்த இயேசுக்கு முன்பாக கண் திறக்க வேண்டும். நம்ம வந்து கண்ணை விழிக்கிறப்ப அவர் வந்து இயேசு இடத்துல நாம் பாட்டு பாடினோம். இமைக்கிற நேரத்துல அப்படின்னு சொல்லி நாம் பாடினோம். சோ அது உண்டு. 2வது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அவருடைய வருகை எப்ப வேணா வரலாம் அவர். அதனால நாம் எப்பயுமே நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆயத்தமாக இருக்கிறவங்க அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. அதனால நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆயத்தமாக வேண்டும். அருமையானவர்களே, நீங்க இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம்? எல்லாரும் குளிச்சிருப்போம், பிரஷ் பண்ணிருப்போம் இல்லைங்களா? இது எல்லாமே ஒரு ஆயத்தம். பிரஷ் பண்ணிருப்போம், நம்ம ப்ரெஷர் பண்ணிருப்போம், அதே போல நல்ல ட்ரெஸ் வந்து நேற்றே அயன் பண்ணி வச்சிருப்போம். வச்சதுக்கு நம்ம போட்டுட்டு வந்திருக்கிறோம். ஆனா வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்களேன்? நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணோம், பைபிள் வாசம், ஜெபம் பண்ணோம், அதெல்லாம் ரைட்டு தான். உடைகள் போட்டுட்டு நீங்க அப்படியே வந்துட்டீங்களா? இல்ல. ஆனால் முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நின்று இருக்கணும் இல்லைங்களா? கண்ணாடி போய் முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு முறையாவது
காலையில எந்திரிச்சு ஒரு முறையாவது கண்ணாடி முன்னாடி போய் நின்று நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம் அந்த தலை சரி இருக்கா, என்ன எங்கே ஏதாவது இருக்கா, ஒரு முறையாவது கண்ணாடி பார்த்தோம். அதே போலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்ணாடி தான் வேத புஸ்தகம். அல்லேலூயா. இதுல நம்ம பார்க்கணும், நம்ம சரியா இருக்கிறோமா, நம்ம எங்கெல்லாம் பழுது இருக்கு, எங்கெல்லாம் பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்களும் நானும் பழுதற்றவர்களாக, மாசற்றவர்களாக, எந்தவித கரை திரை பிழை இல்லாதவர்களாக பிதாவுக்கு முன்பாக நிற்க ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் கரை திரை பிழை என்ன இருக்க கூடாதான், கரை திரை பிழை எதுவுமே இல்லாத ஒரு மாசற்ற ஒரு திருச்சபையாக நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். சோ அதனால இந்த வருஷத்துல, புதிய வருஷத்துக்குள்ள போவதற்கு முன்பாக நம்மை நாமே வேத வசனத்துல வைத்து நம்மை ஆராய்ந்து பார்த்து எங்கெங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகளை சரி செய்து கொண்டு நாம் புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது புதிய வருஷத்துக்குள்ள ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். வருகிற 365 நாட்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களாய் நாம் இருப்போம். சரி, இதனால நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனமாய் நாம் கேட்போம். நம்ம எனக்கு என்னை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்து வாழ்ந்த நாட்கள்ல, இந்த 3.5 ஆண்டுகள் அவர் இருந்து ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் போதித்த ஒரு போதனை, அவர் சொன்ன ஒரு காரியத்தில் இருந்துதான் இந்த நாள்ல நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எடுத்துக்கொள்ளலாம் மார்க்கு சுவிசேஷம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். அதாவது இந்த வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மனிதனை தீட்டுப்படுத்துகிற காரியம், உங்களே என்னையும் தீட்டுப்படுத்துகிற காரியம் அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். நம்ம அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நாம இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. ஆனால் அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. வாசிக்கலாம், 20ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத நினைவுகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். தீட்டுப்படுத்தும்னாக்க நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆவது அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27. என்னதான்? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய. தீட்டுள்ளது எங்க போகாதான்? பரலோகத்துக்கு போகாது. சோ நீங்கள் நானும் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்கள் அது நம்மை தீட்டுப்படுத்தும் பொழுது நாம் தீட்டா இருந்தால் நாம் எங்க பிரவேசிக்க முடியாது? பிரவேசிக்க. நான் சொல்லல, இயேசு சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல இந்த லிஸ்ட நம்ம எப்பயுமே அனலைஸ் பண்ணி, இந்த லிஸ்ட் எப்பயுமே நம்ம கையில இருக்கணும். இந்த லிஸ்ட்ல உள்ள காரியத்துல எதையாவது ஒண்ணு இருக்கா, ஏதாவது ஒண்ணு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இதயத்துள்ள மறைஞ்சிருக்கா அப்படிங்கறத நான் பார்க்க வேண்டும். சரி, இதுல எல்லாத்தையும் எடுத்து சொல்வதற்கு ஒரு பெரிய கன்வென்ஷனே ஆயிடும் இல்லைங்களா? அதனால நான் ஒன்னே ஒன்று காரியத்தை மாத்திரம் எடுத்து அதுல
பல தேவனுடைய பிள்ளைகள் அதுல எப்படியெல்லாம் மாட்டிக்கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு 7 காரியத்தை உங்களோடு கூட வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். கொஞ்சம் வேகமாக நான் பார்க்கலாம். அதாவது ஆண்டவர் கொடுத்த அந்த லிஸ்ட்ல ஒரு காரியம் என்ன இருக்குனாக்க மதிகேடு அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? மதிகேடு, புலிஷ்னஸ். இந்த புலிஷ்னஸ் அப்படின்னு இருக்கு. அந்த மதிகேடும் ஒரு மனுஷன் என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். நம்ம விபச்சாரம் செய்யல, திருடல, கொலை செய்யல, மற்ற காரியங்கள் செய்யல. ஆனால் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நம்முடைய இதயத்துல மதிக்கேடு அல்லது புதீனம் அல்லது புத்தீனம் அப்படிங்கிற காரியம் இருந்தால் அதுவும் நம்மை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு யார் சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால இந்த காலை நேரத்துல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானோ, புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிற நீங்களும் நானோ, இந்த மதிகேடு, இந்த புலிஷ்னஸ் அல்லது மதியீனமான அல்லது புத்தீனமான காரியங்கள் நமக்குள்ள இருந்தால் அதை நாம் எடுத்து போடுவோம். ஏன்னா அது நம்மை தீட்டுப்படுத்தும். பரலோகத்திற்கு பிரவேசிப்பதற்கு அது நமக்கு இடையூறாக இருக்க வாய்ப்பு உண்டு. சோ இதனால மதிகேடான அல்லது புத்தீனமான அல்லது மதியீனமான காரியத்தை செய்தவர்களை நாம் பார்க்க போகிறோம் வேதத்திலிருந்து. அவங்க என்ன காரியங்களா செஞ்சாங்க, எது அது மதிகேடு, எது அது புத்தியீனம், எது அது மதியீனம் என்று சொல்லி பார்த்து அது போல ஒருவேளை நாம் செய்து கொண்டு இருப்போம் என்றால் இந்த நாள்ல நாம் என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். நம்ம ஆராதனைக்கு வந்தோம், ஆராதனைகளை பங்கு பெற்றோம், ஆராதனைகளை பங்கு பெற்று அப்படியே நாம் போய்விடக்கூடாது. அருமையானவர்களே, கொஞ்சம் 1-2 வார்த்தையை சொல்லிட்டு நான் அந்த செய்திக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். இன்னைக்கு காலையில நான் சங்கீதம் 50 நான் வாசித்துக் கொண்டிருக்கிறப்ப அதுல துன்மார்க்கன் யாரு? துன்மார்க்கன் நம்ம என்ன சொல்லுவோம்? குடிக்கிறவங்க துன்மார்க்கங்க, சினிமா பார்க்கிறவங்க துன்மார்க்கர்கள், சண்டை போடுறவங்க துன்மார்க்கர்கள் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா துன்மார்க்கருக்கு வேத வசனத்துல பார்க்கும்போது சங்கீதம் 50ல வாசிக்கலாம். சோ 50வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்கோங்க. அதுல தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? என்னவா? துன்மார்க்கர் யாருன்னு அடுத்து சொல்றார். என்னவா? சிக்ஷையை பகைத்து. இல்ல ஒரு நிமிஷம். யாரு துன்மார்க்கர்? சிக்ஷையை பகைக்கிறவங்க. ஒருவேளை அவங்க மற்ற காரியங்கள் செய்யல, ஆனால் சிக்ஷை போதக சிக்ஷை ஜீவ வழி அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. போதக சிக்ஷை நம்ம போதிக்கிறாங்க, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையிலன்னு சொல்றாங்க. ஒருவேளை அது நம்ம கஷ்டமா இருக்கு, அந்த சிக்ஷையை நம்ம பகைக்கிறோம் அப்படின்னா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னாங்க நம்ம தான் துன்மார்க்கர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சோ சிக்ஷையை நீ பகைத்து என்ன பண்ணாங்களா? என் வார்த்தையிலே உனக்கு பின்னாக எழுந்து போடுகிறாய். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் ஆராதனை வேளையில உங்களுக்கு நேராக வருகிறது, எனக்கு நேராக வருகிறது. ஆனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எவ்வளவாய் பிடித்துக் கொள்ளுகிறோம். துன்மார்க்கர் வேற யாரும் கிடையாது. துன்மார்க்கர் நம்ம நினைக்கிறோம் அவங்க துன்மார்க்கர், இவங்க துன்மார்க்கர் இல்ல, ஆனால் நம்ம தான் துன்மார்க்கர். என்ன? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக வரும்போது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடி அந்த வார்த்தையை பின்னாக எரிந்து போடுகிறவர்கள் துன்மார்க்கர். இந்த வார்த்தை எனக்கு கிடையாது, இந்த வார்த்தையின்படி நான் இல்ல எனக்கு அப்படின்னு சொல்லி யார் நாமே நினைத்துக் கொள்ளுகிறோமோ நாம் துன்மார்க்கர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதனால ஆண்டவருடைய ஆலயத்துல நாம் வரும்போது, வேதத்தை நாம் திறக்கும் போது, குடும்ப ஜபத்துல நாம் வேதத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை எனக்குரியது, அந்த வார்த்தை எனக்குரியது. அதை பர்சனலைஸ் பண்ண வேண்டும். அதை பர்சனல் ஜெனரலைஸ் பண்ணி அதை வசனம் சொல்லும்போது இது அவங்களுக்கு, இது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு இல்ல இது எனக்கு அப்படின்னு சொல்லி அதே போல இன்னொரு வார்த்தையை வாசிங்க. எபிரேயர் 4:2 வாசிக்கலாம். எபிரேயர் 4:2.
சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பிரகாரமாக நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவங்க எப்படி கேட்டாங்களா? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. நீங்க ஆராதனை வாங்க பங்கு பெற்றுட்டு நீங்க செய்தி என்ன அப்படின்னா, செய்தி எனக்கு பிரயோஜனமாவே இல்லை அப்படின்னா, ஏன் பிரயோஜனமா இல்ல? கேட்டேன்னா அத எப்படி கேட்கலையா? விசுவாசத்தோட கேட்கல, எனக்குன்னு சொல்லி கேட்கல, அது யாருக்கோ பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டதுனால அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனப்படல. பிரியமானவர்களே, இந்த கால நேரத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் பேசுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரோடு கூட கர்த்தர் பேசுகிறவர். ஒருவேளை 7 பாயிண்ட் பேசப்படுகிறது, 7 நமக்கு பிரயோஜனமா இல்லாட்டியும் அல்லது 7 எனக்கு ஏற்றதா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் 1ஆவது கண்டிப்பா இருக்கும். அதனால நாம் திறந்த உள்ளத்தோடு கூட திறந்த மனதோடு கூட நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராங்க. சரி, இந்த புத்தியினத்தை குறித்து சொன்னேன். மதியினம், புத்தியினம் அல்லது மதிகேடு, இது எல்லாமே ஒரே ஃபூலிஷ்னஸ்ல தான் அந்த அதனுடைய தமிழ் ஆக்கம் மதியினம், புத்தியினம், மதிகேடு எல்லாமே இருக்கு. சரிங்களா? சோ இந்த இதுல அந்த மதிகேடான காரியங்களை செய்த சிலர் வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்னென்னலாம் மதிகேடான காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதலாவது நாம் வாசிக்கலாம். ஆண்டவராகிய தேவன் மோசே என்று சொல்லுகிற தன்னுடைய தாசனை அவர் அழைத்தார். மோசையை அழைத்து, மோசையை ஆண்டவர் தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக, அவர்களை பாலம் தேடும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் அவர்களை நடத்தி கொண்டு போகும்படியாக மோசை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைத்து அபிஷேகித்து அவன் கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் நடத்தினார். சரிங்களா? கொஞ்சம் கவனமா கேட்போம். அந்த மோசைக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் யாரை வைத்தார்? ஆரோனை வைத்தார். மோசைக்கு உதவி செய்யும்படியாக, மோசைக்கு வாயாக ஆண்டவர் ஆரோனை வைத்தார். ஆரோனோடு கூட மோசையுடைய அக்காவாகிய மீரியாம் அவங்களும் சேர்ந்துட்டாங்க. சோ இவங்க ஒரு டீமா இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு எடுத்து அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போகும்போது நடந்த ஒரு சம்பவம். இந்த மோசை யாரு? கடைக்குட்டி. மோசை யாரு? கடைக்குட்டி இல்லைங்களா? அவருக்கு பின்னாடி மீரியாம், ஆரோன் இருக்காங்க. ஆனா இந்த மீரியாமும் ஆரோனும் என்ன நினைச்சிட்டாங்க? மோசை ஒரு கடைக்குட்டி, அதனால இந்த மோசை நம்ம என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம், அவ செய்யற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? குறை சொல்லலாம், குற்றப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கடைக்குட்டின்னு நினைச்சு அவங்க சொன்னாங்க. வாசிக்கலாம். என்னாகும் 12வது அதிகாரம் 9-11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்னாகும் 12வது அதிகாரம். கர்த்தருடைய கோபம் யார் மேல உண்டது? யார் மேல உண்டது? ஆரோன் மேலேயும் மீரியாம் மேலேயும் உண்டது. எதற்காக அப்படின்னா 1வது வசனத்தை வாசிங்க. எதனால அப்படின்னா 1வது வசனத்துல எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மீரியாமும் யாரு என்ன பண்ணாங்களா? மோசேக்கு விரோதமாக யார் பேசுறது? அக்காவும் அண்ணனும். மோசையுடைய அக்காவும் அண்ணனும். இது ஒரு ஃபேமிலி மேட்டர். இந்த ஃபேமிலி மேட்டர்ல மோசையை பார்த்து, மோசே நீ ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை நீ விவாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறியே, இஸ்ரவேல் என்னது நம்ம யூத ஜனத்தை தானே விவாகம் பண்ணணும், நீ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியேன்னு சொல்லி இதை வைத்து அவர்கள் மோசையை குற்றப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? சரி, இதோட நிறுத்திருந்தா ஓகே. அதுக்கு அடுத்த என்ன பண்றாங்க? கர்த்தர் 2வது வசனத்துல மோசையை கொண்டு மாத்திரம் தானா பேசினார், எங்களை கொண்டு அவர் பேசுறது இல்லையோ என்று கேட்டார்கள். அப்ப அதை கேட்டு கர்த்தருக்கு எப்படி இருந்ததா? கர்த்தருக்கு அது விசனமா இருந்தது. கர்த்தருக்கு அது அருவருப்பா இருந்தது. என்னுடைய தாசன்
நான் அழைத்தவன், நான் அபிஷேகித்தவன். உனக்கு வேணா தம்பியா இருக்கலாம், உனக்கு வேணா இதா இருக்கலாம், ஆனால் அழைத்தது நான், அபிஷேகித்தது நான். நான் அபிஷேகித்தேன், நான் அழைத்த என்னுடைய தாசனை நீங்க குற்றப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி, அதனால ஆண்டவருடைய கோபம் என்ன பண்ணுச்சா, அவர்கள் இருவர் மேலே மூண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மீரியம் என்ன ஆனா ஆனால் அந்த இடத்துல ஆரோன் என்ன சொல்லுகிறார், வாசிக்கலாம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆண்டவனே, ஓ என்னது, நாங்கள் புத்தியினமாய் செய்தோம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அருமையானவர்களே. அநேக வேளைகள்ல நம்ம ஊழியக்காரங்களை நம்ம குறை சொல்றோம், ஊழியக்காரங்களை நம்ம குற்றப்படுத்துகிறோம். ஊழியக்காரர்கள் ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஒருவேளை அவங்க நமக்கு வயசுக்கு குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அவங்க தேவனால அழைக்கப்பட்டவர்கள், தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவங்க நினைச்சாங்க, இவன் என்னுடைய தம்பி தானே, கடைக்குட்டி தானே, கடைக்குட்டியை பத்தி சொன்னா என்ன, அவன் செஞ்ச ஒரு தப்பு தானே சொல்றோம். அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. அதை இந்த இடத்துல சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதை ஏன் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு நீங்க அதுக்கு முதல் அதிகாரத்தை நீங்க வாசிங்க. அப்புறமா ஏன்னா மோசே என்ன பண்ணிடுறாரு, 70 பேரை எடுத்து அவர்களை நியமிச்சிடுறாரு. அவங்களும் தீர்க்கதரிசிகளாக இந்த மீரியாமோடு கூட அவர்களும் ஈக்குவல் ஆயிடுறாங்க. எப்படி நமக்கு ஈக்குவலா 70 பேரை நியமிச்சுட்டாங்க இந்த மோசே. இப்ப இனி ஜனங்கள் என்ன தேடிதான தீர்க்கதரிசின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா இப்ப 70 பேர் நாங்க எல்லாரும் அங்கங்க போயிடுவாங்க, என்னுடைய மகத்துவத்தை குறைச்சிட்டானே அப்படின்னு இருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? வேதத்தை நீங்க அப்புறமா எடுத்து வாசிப்பாங்க 11வது அதிகாரத்துல. ஆனால் இந்த இடத்துல மோசே மேல அவர்களுக்கு இருந்த அந்த காரியத்தை அவர்கள் சொல்லி, அதனால அவங்க புத்தியீனமான காரியத்தை செய்தோம். பிரியமானவர்களே, இந்த கால நேரத்துல மதிகேடு என்னது? முதலாவது மதிகேடு என்னது? ஹலோ, எல்லாரும் இருக்கிறீங்களா? முதலாவது மதிகேடு என்னது? ஊழியக்காரங்களை குற்றப்படுத்துவது. ஊழியக்காரங்களை குற்றப்படுத்துவது ஒரு மதிகேடான காரியம் என்று சொல்லி பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அது அவனுடைய அக்காவா இருக்கலாம், அவனுடைய அண்ணனா இருக்கலாம், ஆனால் உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துகிற அதிகாரம், குறை சொல்லுகிற அதிகாரம் கிடையாதுங்கிறத இந்த இடத்துல இருந்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். அது என்னதுமா? அது என்னது? புத்தியினம். புத்தியினம், புத்தியினம் மதியினம் எங்க போகாது, தீட்டாயிடும். அதை எங்க கொண்டு போகாது, நம்மள கொண்டு போகாது. ஆனால் இந்த இடத்துல மீரியாமும் ஆரோனும் அழுகிறாங்க, மோசையும் அழுகிறாரு. மோசையை ஆண்டவர் நோக்கி என்ன கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்படின்னு சொல்லி பைபிள் பார்க்கிறோம். ஆண்டவரே இவங்க மேல தயவா இருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான். அருமையானவர்களே, இந்த கால நேரத்துல ஒருவேளை ஊழியக்காரர்களை நானும் குறை சொல்லிலாம் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஊழியக்காரர்கள் உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். ஆண்டவரே இந்த பிள்ளைகளெல்லாம் மன்னிங்க, அவங்க எனக்கு விரோதமா பேசுறாங்களே, எனக்கு விரோதமா நடக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால நாம் தப்பித்துக் கொண்டு இருக்கலாம். அதனால இந்த கால நேரத்துல முதல் மதிக்கேடு என்னன்னாக்க, ஊழியக்காரர்களை குறித்து நாம் பேசுவது. அந்த அதிகாரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கல ஆண்டவர். அதனால தயவு செய்து இதுவரையிலும் இந்த ஊழியக்காரரை குறித்தாவது, யாரை குறித்தாவது நாம் தவறா பேசியிருந்தா, அவங்களை எதிர்த்து பேசியிருந்தா, அவங்களுக்கு விரோதமா பேசியிருந்தா, அவங்களுடைய பேரை கெடுக்கும்படி பேசியிருந்தா, இந்த நேரத்துல நம்ம ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, அதிகமான புதியமான அந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய பாதத்துல வருவோம். ஆண்டவர் நம்மை மன்னிக்க அவர் தயை பொருந்தினவர். அல்லேலூயா. நாம் செய்த எந்த பாவங்களையும் ஆண்டவர்கிட்ட நாம் அறிக்கை செய்யும்போது, ஆண்டவரே இன்னைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன், எந்த ஊழியக்காரரை குறித்து, எந்த ஊழியத்தை குறித்து, எந்த சபையை குறித்தும் நான் தவற பேச மாட்டேன் ஆண்டவரே. அது தேவையில்லாத, எனக்கு தேவையில்லாத ஒண்ணு. அதை அவர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் அபிஷேகப்பட்டவர்கள், அவர்களை குறித்து பேசுவதற்கு நான் யாரு அப்படின்னு சொல்லி நான் வரும்பொழுது ஆண்டவர் அந்த புத்தியினத்தை நமக்கு மன்னிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா சில முக்கியமான விஷயத்தை பேசும்போதுதான் பிசாசு என்ன பண்ணுவா, கண்ணை முடிக்கும், காதை முடிக்கும், இதை அப்படின்னு சொல்லி ரொம்ப பயபக்தியா இரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆனால் இந்த நேரத்துலதான் நாம் கண் விழிப்பா இருக்கணும். விழித்திருங்கள்,
அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. சோ நம்ம விழித்திருப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சரி, முதலாவது புத்தியினம் அல்லது மதியினம் அல்லது மதிகேடு நம்மளை தீட்டுப்படுத்துகிறது என்னன்னு, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஆண்டவரால் ஊழியத்துக்காக வேர்பெருக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் நாம் பேசுவது, அவளுக்கு விரோதமாய் நாம் நிற்பது ஆண்டவர், அது என்னது? மதிகேடு. அதை நம்மை தீட்டுப்படுத்தும். சரி, இரண்டாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்து கொண்டு வந்தார். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வரப்பட்ட அவர்களுக்கு முன்பாக 3 தடைகள் இருந்தது. என்னென்ன தடைகள்? ஒண்ணு என்னது? எல்லாரும் சொல்லுங்களேன். என்னது? ஒண்ணு செங்கடல், 2வது யோர்தான், 3வது எரிகோ. சரிங்களா? இப்ப 2 தடையை தாண்டிட்டாங்க. ஒண்ணு செங்கடல் தாண்டியாச்சு, அடுத்தது யோர்தான தாண்டியாச்சு. இப்ப எரிகோ கிட்ட வந்துட்டாங்க. எரிகோ கிட்ட வரப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எரிகோ வாசல்கள் அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பைபிள்ல பார்க்கிறோம். அந்த அடைக்கப்பட்ட அந்த எரிகோக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார்? இந்த எரிகோல நீங்க போங்க, நீங்க போனா அந்த எரிகோ மதில்கள் உங்களுக்கு முன்னாடி விழுந்துரும். விழுந்த உடனே நீங்க உள்ள போங்க, உள்ள போய் அதுல எடுக்கிற எத்தனை நீங்க பொருள் கிடைக்குதோ அது எல்லாமே யாருக்கு? அது எல்லாமே யாருக்கு? சொல்லுங்க சத்தமா. அதெல்லாம் கர்த்தருக்குரியது. அதுல எதுவுமே ஒரு துண்டு கூட, ஒரு துரும்பு கூட நீங்க எடுக்க கூடாதுன்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். ஆனால் அங்க போறாங்க, எரிகோ மதில் விழுது, உள்ள போறாங்க, போய் எல்லாத்தையும் கொள்ளையிடுறாங்க, கொள்ளையிட்டு எல்லாத்தையும் வைத்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் என்ன பண்றான்? ஆகான் அப்படிங்கிறவன், ஆகான் என்ன பண்றான்? அவள் பாபிலோனிய சால்வையும் ஒரு தங்க பாலத்தையும் ஒரு வெள்ளியை எடுத்து தன்னுடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்து பறிச்சு வச்சிருந்தான். இதை யார்ட்டையுமே அவன் சொல்லல, யார்ட்டையும் காமிக்கல. ஆனால் அதுக்கு அடுத்ததாக ஒரு ஆயில்பட்டினத்தோடு கூட ஒரு யுத்தம் வரும்பொழுது அந்த ஆயில்பட்டினத்துக்குள்ள இஸ்ரவேல் 32 பேர் மடிந்து போயிடுறாங்க. அது சின்ன பட்டணம் தான், ஆனால் அந்த பட்டணத்தை அவர்களால ஜெயிக்க முடியல. அப்ப யோசுவா ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே, எதனால இந்த தோல்வி வந்தது அப்படின்னு சொல்றப்ப, அப்ப இஸ்ரவேல் என்ன பண்ணுச்சு? எனக்கு முன்னாடி சாபத்தீடானதுல கொஞ்சம் எடுத்து அவங்க தீட்டுப்பட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பண்ண முடியல? ஆயில்பட்டணத்துல அவர்கள் ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த இஸ்ரவேல் ஜனத்தை குடும்பமாக, கோத்திரமாக, நபராக வர சொல்லுகிறார். வர சொல்லும்போது கடைசியில லாஸ்ட்ல என்ன பண்றது? சீட்டு யார் மேல விழுது? ஆகான் மேல விழுது. அப்ப உடனே யோசுவா சொல்றாரு, அப்பா நீ என்ன செஞ்ச சொல்லு. பாருங்களேன், அப்ப அதாவது இவங்க தோல்வின்னு வந்த உடனே சொல்லிருக்கலாம் இல்லைங்களா? ஆகான் சொல்லிருக்கலாம், ஐயா நான் என்ன பண்ணிட்டேன், நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் எடுக்க கூடாதுன்னு சொன்னாரு, நான் ஆசைப்பட்டு எடுத்துட்டேன், என்னாலதான் அந்த தோல்வி வந்தது, சாரி அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆகான் அது சொல்லவே இல்லை. அவங்க கோத்திரமா போக சொல்றாங்க, அப்பயும் சொல்லல. குடும்பமா போக சொல்றாங்க, அப்பயும் சொல்லல. அந்த குடும்பத்துல இந்த நபரை போக சொல்றாங்க, அப்பயும் சொல்லல. கடைசியில அவன் பிடிக்கப்பட்டு யோசுவா கேட்கிறாரு. அப்ப வாசிக்கலாமா? யோசுவாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 15ல இருந்து 20 வசனங்கள் வாசிக்கலாம். யோசுவா சரி, முதல் 15வது வசனத்துல என்ன எழுதிருக்கு? கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை யார் செஞ்சது? ஆகான்.
ஆகான் ஒரு மதிகேடான காரியத்தை செஞ்சா என்ன? ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அந்த கட்டளையை தேவ கட்டளை அல்லது ராஜ கட்டளையாக அவன் ஏற்றுக்கொள்ளாதவனே. சரி, யோசுவா தானே, யோசுவா நம்ம கூட விளையாண்டுவன், யோசுவா நம்ம கூட இருந்தவன், அவன் தானே சொல்றான் அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா, ரொம்ப கேஷுவலா எடுத்து அதுக்கு அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்காம இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு? நமக்கு பெருமானதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய கட்டளையும் ரொம்ப துச்சமா, ரொம்ப சரி 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 இதெல்லாம் எல்லாரும் செய்யறதுதான், எல்லாரும் பண்றதுதான், எல்லாரும் இப்படி பண்றாங்க, எல்லாரும் என்ன அடியா வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கனவீனப்படுத்தும் பொழுது நாம் கனவீனம் அடைகிறோம். அருமையானவர்களே, இந்த கால நேரத்துல இந்த ஆகான் அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார், எனக்கு இதுல இருந்து சாபத்தீடானது, இதுல இருந்து ஒண்ணு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்லியிருக்கலாம், என் ஆத்மாவே நீ இந்த கொள்ளை பொருளை பிரியப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவன் சொல்லல. ஆண்டவர் வந்து இப்படி ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், இது தேவ கட்டளை, இது ராஜ கட்டளை அப்படின்னு சொல்லி அவனுக்கு நினைச்சிருக்கலாம். அப்படி செய்யல. அது ஒரு மதிக்கேடான காரியம், புத்தீனமான காரியம். இந்த கால நேரத்துல எத்தனை முறை நாம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு சொல்லி எத்தனை முறை நாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், சின்சியரா ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், அல்லது பயந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் இது தேவன் சொன்ன கட்டளை, இது தேவன் சொன்ன கற்பனை, இதுக்கு நான் அப்படியே கீழ்ப்படியணும்னு எவ்வளவு முறை நாம் அப்படி தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அருமையானவர்களே, பாருங்களேன், அவன் வந்து ஆசைப்பட்டான். எனக்கு ஆசைப்பட்டான் ஒரு பாபிலோனிய சால்வை. அவன் சொல்றான், அது ஒரு 21வது வசனத்துல, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறையான பொன் நான் கண்டு இவைகளை இச்சித்து அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோ, இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. சரி, இதெல்லாம் இச்சித்து அவன் எடுத்துட்டானே, அதனால அவன் வாழ்ந்தானா? அனுபவிச்சானா? அனுபவிக்கவே. பாருங்களேன், இந்த ஆகான் செஞ்ச தவறு அது இஸ்ரவேலுக்கும் அடி விழுந்தது. 31 பேர் இறந்து போனாங்க. அதோடு கூட இல்லாதபடி அவன் என்ன பண்ணா, அவனுடைய குடும்பம், நீங்க அப்புறமா எடுக்கிற வாசிங்கனாக்க, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை, அவனுடைய ஆடு, அவனுடைய மாடு எல்லாத்தையும் கல்லறிந்து கொண்டுறாங்க. சோ தேவ கட்டளை அவ்வளோ மிக மிக முக்கியமான ஒன்று. அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீங்க எந்த திரும்பி பேசி எந்த கட்டளைக்கு நான் இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறேன், எந்த கட்டளையும் நான் இன்னும் ஆண்டவரே அதுக்கு இது தேவன் பேசினது அப்படிங்கிற அந்த காரியத்தை உணர்வில்லாதபடி நான் இருக்கிறேன். ஆண்டவரே அது ஒரு மதிக்கேடு, ஆண்டவரே அது எனக்குள்ள வேண்டாம், நான் உங்களுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படினேன். எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த காலகட்டத்துல? ஆண்டவரே உங்களுடைய கட்டளைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிய விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்களுடைய கட்டளைக்கு, உங்களுடைய கற்பனைக்கு, நீங்க சொன்ன காரியத்துக்கு நான் அப்படியே கீழ்ப்படிய விரும்புகிறேன். ஆண்டவரே, துன்மார்க்கனை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றாரு, என்னுடைய கட்டளை, என்னுடைய கற்பனை நீ முதுகுக்கு பின்னாடி எரிச்சு போடுறியா, அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு பிரயோஜனப்படலை. ஏன்னா நீ உன் முதுகுக்கு பின்னாடி போட்டுற. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடாது இவன் துன்மார்க்கன் சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த ஆகான் என்ன பண்ணா, ஆகாதவனாவே போயிட்டான் இல்லைங்களா? ஆகான் இஸ்ரவேல் ஆகாதவனாவே போயிட்டான். கடைசியில் அவனை கல்லெறிஞ்சு கொண்டு விட்டார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு மதிக்கேடு. தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது ஒரு மதிக்கேடு. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இன்னும் நான் எந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன். ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய ஜேம்ஸ் விகில்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லுகிற தேவனுடைய ஊழியரை குறித்து வாசிக்கும் பொழுது அவங்க பயோகிராபில அவர் எத்தனையோ ஆண்டுகள் ஊழியம் செய்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தினவர். ஆனால் கண் கண்ணு மக்களா இருக்கக்கூடிய அந்த நாட்களே உட்கார்ந்து வேதத்தை வாசித்து கொண்டிருந்தாராம். அப்ப வந்து வாலிபன் வந்து கேட்டானா, ஐயா இந்த வேதத்துல இருந்து எத்தனை பிரசங்கம் நீங்க பண்ணிட்டீங்க, இந்த வேதத்தை ஒருவேளை பாராம சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவீங்களே, அப்படி உள்ளவர் இப்பயும் இந்த கண்ணு உங்களுக்கு கண் மங்களா இருக்கிற இந்த நேரத்திலயும் இந்த பைபிள்ல என்ன பார்க்கிறீங்கிறப்ப அவர் சொன்னார், இந்த வேதத்துல எந்த சத்தியத்துக்கு என்னன்னா கீழ்ப்படியாம இருக்கிறேன்னு சொல்லி நான் பாக்குறேன்.
ஏன்னா ஆண்டவர் அது ராஜாவினால கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அந்த கட்டளை அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இந்த கால நேரத்துல ஆண்டவர்களுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்பது ஒரு மதிக்கேடு, ஒரு புத்தியீனமான காரியம். அது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காதபடி ஆண்டவர் காத்துக் கொள்வாராக. ஒருவேளை ஏதாவது காரியத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இன்னும் நீங்க கீழ்ப்படியலன்னு இன்னைக்கு இந்த ஆராதனையில ஒப்பு கொடுக்கலாம். நான் முழுமையமாக நீ சொன்ன அந்த காரியம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அதை செய்யாம இருந்திருக்கலாம். நான் இன்றைக்கு அதை கீழ்ப்படிவோம், அதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக ஆண்டவராகிய தேவன் நியாயாதிபதிகளை வைத்து தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தி கொண்டு வந்தார். கொஞ்சம் கவனமா கேட்போம். நியாயாதிபதிகள் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜனங்கள் கேட்டாங்க, எல்லா ஜனங்களும் போல எங்களுக்கு யார் வேணும், ஒரு ராஜா வேணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சாமுவேல் சொன்னாங்க. உடனே சாமுவேல் என்ன பண்ணாரு, ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாரு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, சரி உங்களுக்கு ஒரு ராஜாவை நீ ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி பென்யமீன் கோத்திரத்தானாகிய சவுல் என்று சொல்லுகிற எல்லாரை காட்டிலும் உயரமான ஒரு மனுஷன், எல்லாரை காட்டிலும் நல்ல சௌந்தரியம் உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டு அந்த சாமுவேல் சொன்னாரு, அந்த பென்யமீன் தேசத்தானாகிய சவுல் வருமா, அவனை நீ இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணினா. சாமுவேலின் மூலமாக அபிஷேகம் பண்ணி அவருக்கு சவுல் சாமுவேல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, இப்போ அபிஷேகம் பண்ணியாச்சு, நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சு, நீ போய் கில்கால்ல என்ன பண்ணணும். ஹலோ, எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? இந்த பரலோகத்துல 6 மணி நேரம் அமைதி உண்டானது. எல்லாரும் எங்க போயிட்டீங்க? எல்லாம் கில்காலுக்கு போயிட்டீங்களா? எங்க போனாரு? கில்கால்ல போய் நீ வெயிட் பண்ணு, அங்க நான் என்ன சொல்லுவேன், உன்னுடைய ராஜ்ய பாரத்தை அங்க நான் உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். ஆனால் அங்க போன சவுல் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அவர் தேர்ந்தெடுத்தார், அபிஷேகம் பண்ணார். அப்பெல்லாம் சவுல் சொல்லுகிறார், நான் ஏமாத்திரம், என்னுடைய குடும்பம் ஏமாத்திரம், நான் பென்யமீன் இஸ்ரவேல் கோத்திரங்களே என்னுடைய கோத்திரம் ரொம்ப சின்னது, அதுலயும் எங்க அப்பாவுடைய வம்சம் ரொம்ப இது, அதனால நாளா இதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா கழுதிக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவர். அவரை ஆண்டவர் அழைத்து அபிஷேகித்தார், ராஜாவாக ஏற்படுத்தும்படி. ஆனால் அந்த சவுளுடைய வாழ்க்கையில நாம் வாசிக்கலாம். அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கவனமா கேட்போம். அவர் என்ன பண்றாரு, போய் 7 நாள் காத்திருக்கிறாரு. ஆனால் இப்ப பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப ஜனங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. உடனே சவுல் பாக்குறாரு, என்னது சாமுவேல் வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, அத பலியை எடுத்து பலி செலுத்தி கொண்டே இப்பொழுது யார் வந்துடுறாங்க, சாமுவேல். சாமுவேல் என்ன சொல்றாரு, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13:13 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13:13 வாசிக்க. சாமுவேல் சவுலை பார்த்து, ஓஹோ, என்ன செஞ்சது, என்ன செஞ்சாரு சவுல்? விபச்சாரம் செஞ்சாரா, விக்கிரகாராதனை செஞ்சாரா, என்ன பண்ணாரு? தேவனுக்கு தானே பலியிட்டாரு. ஆனால் சாமுவேல் என்ன சொல்லுகிறார், நீ என்ன செஞ்சு, புத்தியீனமாய் செய்தீர், புத்தியீனமாய் செய்தீர். அதனால என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய ராஜ்யபாரம் நிற்காது, உங்களுடைய ராஜ்யபாரம் நிற்காது. ஏன் நீ செய்ய வேண்டியதை விட்டுட்டு அடுத்தவங்க செய்யறத நீ செய்யணும். அதாவது பலி செலுத்துவது யாருடைய வேலை, யாருடைய வேலை? சவுல் யாரு? ராஜா. ஆசாரியுடைய வேலையை செய்யலாமா? செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால ஆண்டவர் பாக்குறார். அதாவது சாமுவேல் சொல்லுகிறார், நீர் புதீனமான காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, நீங்க மதீனமான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்கள்லாம் அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, பொண்ண பையனும் தேடிக்கிறாங்க. இது யார் செய்ய வேண்டிய வேலை? யார் செய்ய வேண்டியது? அப்பா அம்மா பார்த்து செய்யும். அப்பா அம்மா பார்த்து செய்ய வேண்டிய வேலைய தாங்களே கையில எடுத்துட்டு, சரி நான் பொண்ணு பார்த்துட்டேன், நான் பையன் பார்த்துட்டேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், தூக்கு போட்டு செத்து போயிடுவேன், இல்லைன்னா நான் வாழ்நாள் ஃபுல்லா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் என்னது? மதீனம்.
புத்தியினம். அது உன் வேலை கிடையாது, அது உன் வேலை கிடையாது, அது உன் அம்மா அப்பாவுடைய வேலை. ஏன்னா அம்மா அப்பா பார்த்து ஆண்டவர் அவங்களை வழி நடத்தி அதை செஞ்சு தருவாங்க. அதே போலதான் இன்னைக்கு நிறைய நேரத்துல பாருங்களேன், சபையிலேயே வரும்போது விசுவாசிங்க என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் எங்களுக்கு அந்த ஊழியம் கொடுக்கல, இந்த ஊழியம் கொடுக்கல, நாங்களே ஒரு ஊழியம் ஏற்படுத்திப்போம். ஆண்டவர் வந்து அந்த ஊழியத்தை அங்கீகரிக்கவே மாட்டார். சரிங்களா? ஆண்டவர் வந்து எப்பயுமே கொஞ்சம் கவனமா கேட்போம். எப்பயுமே நமக்கு ஆசீர்வாதம் அந்த மேடையில இருந்து வரும். இந்த மேடையில இருந்து சொல்லப்படுகிறது, இந்த மேடையில இருந்து கொடுக்கப்படுகிறது, இந்த மேடையில இருந்து கை நீட்டி உங்களுக்கு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை விட்டு நாமே ஒன்று தேர்ந்தெடுத்து வந்து அப்புறமா படுத்து பாஸ்டர் அப்படின்னாக்க ஜெபம் பண்ணுவாங்க. அதனால அது ஆசீர்வாதமா இருக்காது. அது என்னவா இருக்கும்? புத்தியீனமா இருக்கும், அது மதியீனமா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல பாக்குறோம். அது சவுல் என்ன செய்யறார்? அவர் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை, ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ மதியீனமா அதை செஞ்சுட்டீங்களே, நீங்க புத்தியீனமா அதை செஞ்சுட்டீங்களே, இனி ராஜ்யபாரம் உங்க கையில நிற்காது, ஆண்டவர் அதை எடுத்து உங்களுடைய தோழருக்கு கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வேலையை விட்டு அடுத்தவங்க வேலையை செய்யறது, அது என்னது? புத்தியீனம். ஒரு ஆபீஸ்ல போய் பாருங்க, மேனேஜர் வேலையை பியூன் பார்த்தாருனாக்க மேனேஜர் என்ன சும்மா விடுவாரு? மேனேஜருடைய வேலையை யார் பார்க்கணும்? மேனேஜர் தான் பார்க்கணும். மேனேஜர் வந்து பியூன் போய் மேனேஜரா ரூம்ல உட்கார்ந்து பண்ண முடியாது. அது பேர் பண்றது புத்தியீனம். சோ இன்னைக்கு இந்த இடத்துல பார்க்கிறோம், சவுல் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறான், சூழ்நிலையை பார்க்கிறான், நம்ம தான் எழுந்து செஞ்சாகணும்னு செய்யறான். அது தேவனுடைய பார்வையில மதியீனமாய் காணப்பட்டது. சரி, இது ஒரு மதிக்கேடு. இது சவுளை தீட்டுப்படுத்தி தள்ளிவிட்டது. சரி, அடுத்ததாக 2 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம். தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு நல்ல பராக்கிரமமான ஒரு ராஜா. அருமையானவர்களே, தாவீது போன எந்த யுத்தத்திலையும் தாவீது தோத்ததே கிடையாது. தாவீது முன்னாடி வந்த கோலியாத்துல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது அதுக்கு முன்னாடியே வனாந்தரத்திலேயே அவர் சொல்றாரு, வனாந்தரத்துல ஒரு முறை ஒரு சிங்கம், ஒரு முறை ஒரு கரடி வந்தது, அது எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். எதுவுமே எனக்கு தோல்வியே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் ராஜா தாவீது. சரிங்களா? அந்த ராஜா ஒரு முறை என்ன செஞ்சுட்டாரு? ஒரு மதியீனமான காரியத்தை செஞ்சுட்டாரு, புத்தியீனமான காரியத்தை செஞ்சுட்டார். வாசிக்கலாம், 2 சாமுவேல் 24:10 வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாசிக்கலாம். யார் என்ன சொல்றாரு? யார் சொன்னது? தாவீது ராஜா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன்? இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படியாக. யார் அந்த அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னாக்க, கர்த்தருடைய கோபம் யாரால ஏவப்பட்டான்? சாத்தானால் ஏவப்பட்டான். அதாவது சாத்தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படியாக அவனுடைய இருதயத்தை வந்து சாத்தான் ஏவுறான். நீ தொகையிடுறதுக்கு பாரு. அருமையானவர்களை கொஞ்சம் கவனமா கேட்போம். ஆண்டவர் வந்து இவன் ஒன்றில்லாம இருந்தப்ப ஆண்டவர் வந்து அவனை ஆசீர்வதித்து அவனோடு கூட ஆட்களை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா நிலப்பட்டு நல்ல ஒரு ராஜாவாய் வந்து அவனுடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு வந்து தாவீதுக்கு ஆண்டவர் வந்து அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றது போல ஆட்களை தந்து நடத்தி கொண்டு வந்து அவனுடைய இஸ்ரவேல் மேலேயும் யூதா மேலேயும் அவன் ராஜாவா இருக்கும்படி அவன் அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேல் மேல அவன் ராஜாவா இருக்கும்படி அபிஷேகம் பண்ணின ஆண்டவர். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல இப்ப வந்து தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. என்ன எண்ணம் வந்தது? நம்மள்கிட்ட எத்தனை பேர் பலசாலிகள் இருக்கிறாங்க, நம்மள்கிட்ட எத்தனை பேர் வந்து யுத்தம் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்படி யோவாப் சொல்றாரு.
யோவாப் சொல்றாரு, யோவாப் என்ன சொல்றாரு, ராஜாவே இது வேண்டாம், இது வந்து அப்படி பண்ணக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தாவீது என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நான் ராஜா, நான் சொல்றத நீ செய் அப்படின்னு அவர் போய் செய்யறாரு. ஆனால் இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமா இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வந்து ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். அது யாத்திராகமம் 30வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 30:12. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும்போது, சென்சஸ் எடுக்கும்போது, அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு ஆண்டவர் வந்து இங்க கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி கொடுத்திருக்கிறாரு. கட்டளை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ இஸ்ரவேல் ஜனத்தை தொகை பார்க்கும் பொழுது, சென்சஸ் எடுக்கும் பொழுது, அவங்களுக்கு லட்சத்துக்கு தகுந்தான வகையில அதற்கு ஆட்கள் என்ன பண்ணணும், பலி கொடுக்க வேண்டும். அது வந்து நியமம் ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் தாவீது ராஜா ஒரு யூதனாக இருந்து ஒவ்வொரு நாளும் யூதனுடைய வழக்கம் என்னன்னா, தேவன் கொடுத்த கற்பனை, கட்டளை, நியமம் எல்லாவற்றையும் மனப்பாடமா சொல்லணும். 3 வேளை சொல்லணும். சோ அந்த தாவீது அதை சொன்னாலும், ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணல, கடைபிடிக்கவில்லை. அப்ப வந்து என்ன சொல்றது, ஆண்டவருடைய கோபம் அங்கே மூண்டு என்ன பண்ணுகிறது, இஸ்ரவேல் மேல ஒரு பெரிய வாதை உண்டாகிறத பாக்குறோம். அப்பதான் தாவீது சொல்றாரு, நான் என்ன பண்ணிட்டேன், புத்தியினமாய் செஞ்சுட்டேன். ஆண்டவரே, நான் செஞ்சது புத்தியினம். ஏன்னா வந்து உங்களுடைய கற்பனை நீங்க எழுதி கொடுத்திருக்கிறீங்க, ஆல்ரெடி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனா அதை நான் அந்த இடத்துல கொண்டு வந்து பார்க்கவே இல்லையே. அருமையானவர்களே, நீங்களும் நானும், ஆண்டவர் நமக்கு பைபிள்ல எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாமே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் பைபிள் வசனத்தின்படி இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை இந்த பைபிள் வசனத்தின்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து செய்ய வேண்டியது அவசியம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது. உலகத்தான் பேசுவது போல பேசக்கூடாது. உலகத்தான் பார்ப்பது போல நாம் பார்க்க கூடாது. உலகத்து மக்களுக்கு போல இல்ல. நீங்களும் நானும் ஒரு வித்தியாசமானவர்கள். அதனால நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை உலகத்துல பொண்ணு பாக்குறாங்க, பையன் பாக்குறாங்கன்னு என்ன பார்ப்பாங்க, முதல்ல என்ன பார்ப்பாங்க, ஜாதி பார்ப்பாங்க, அப்புறம் கலர் பார்ப்பாங்க, அப்புறம் பைசா பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம அப்படி எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் அந்த இடத்துல வந்து நிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை இது சொல்லியிருக்கு, அதனால நான் இப்படி பண்ண மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தையில எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த வார்த்தைக்கு விரோதமாய் நாம் செய்யும் பொழுது நம்மேல் என்ன வரும், தேவ கோபாக்கினி நம்மேல் வர வாய்ப்பு உண்டு. அதனால நீங்களும் நானும் எந்த காரியத்தில் வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யற இடத்துல சிலர்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்கதான். அவங்க வந்து சென்னையில ஒருத்தர் போய் பார்க்க போயிருந்தேன். அவருடைய டிராயர் வந்து இதுல ஆபீஸ் டிராயர் திறந்தா பார்த்தா அதுல 50 ரூபா 100 ரூபா எல்லாம் கிடக்கு. வந்து ஜஸ்ட் இப்படி பார்த்தோன்னே அவர் சொன்னாரு, இது வேண்டாம்னு சொன்னாலும் இங்க போட்டு போயிடுறாங்க. என்னவா வேண்டாம், என்னது லஞ்சம் வேண்டாம்னு சொல்றது, நான் கொண்டு போட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்றது, சரி இதுலயும் நான் என்ன பண்றேன், தசமமா கொடுத்துருவேன். இதுல ஆண்டவர் வேற சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து தான் செய்யறது வந்து ஒரு பொல்லாத காரியம். ஆனா இதுல யாருக்கு சேர்த்துக்கிறது, ஆண்டவரையும் சேர்த்துக்கிறது. சோ இப்படி நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த பைபிளை வாசிப்போம். இந்த பைபிள் படி இருக்கா, பைபிள் படி நடக்குதா, அந்த பைபிள் படி செய்யறேனா அப்படின்னு சொல்லி அந்த பிரமாணங்கள், கட்டளைகள், நியமங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி நாம் நடக்க வேண்டும், அதன்படி நாம் செய்ய வேண்டும். தாவீது ராஜாவா இருந்தும் அதன்படி அவர் செய்யாமல் இருந்ததுனால அவருக்கு புத்தீனமான காரியமாய் இருக்கிறது. சரி, அடுத்ததாக வந்து கலாத்தியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் சபைக்கு அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:3 வாசிக்கலாம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள்
இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? அருமையானவர்களே, பவுல் கேட்கிறார், கலாத்திய சபை மக்களை பார்த்து கேட்கிறார், கலாத்திய மக்களே, நீங்க உங்க கண்ணை பிடுங்கி கொடுங்கன்னு கேட்டா கூட நீங்க எனக்காக செஞ்சிருவீங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆவியில ஆரம்பம் பண்ணினீங்க. ஆனா உங்க முடிவு எப்படி போகுது? மாம்சத்துல போய் முடிக்க போறீங்களா? அவ்வளவு புத்தியீனமான காரியங்களா? அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆவியில் ஆரம்பித்து அது மாம்சத்துல முடிக்கிறவர்கள் புத்தியினர்கள். ஒரு காலத்துல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பயங்கரமா இருந்தது. ஒரு காலத்துல ஜபம், சபை, நோடியம், காணிக்கை, தசமபாகம் எல்லாம். ஆனால் இன்னைக்கு என்ன? இன்னைக்கு நிலைமை என்ன? நம்ம அதாவது யாருக்கையாவது சாட்சி சொல்ல சொன்னா எங்க போயிடுவாங்க? நேரம் 1952 போயிடுவாங்க. நான் அந்த நாள் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன? இன்னைக்கு நிலைமை என்ன? ஒரு நாள் நாம் இருந்தோம், கரெக்ட். ஒரு நாள் நாம் இருந்தோம். ஒரு நாள் நாதான் முதல்ல சர்ச்சுக்கு வருவேன். சர்ச்சை திறக்கிறதே நாதான், வாய் போடுறதே நாதான். ஆனா இன்னைக்கு எப்ப வரேன்? ஆமேன் போடுறப்ப வரேன். இன்னைக்கு எப்ப வரேன்? ஆமேன் போடு, ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி சொல்றப்ப வரேன். ஏன்னா ஆவியில் ஆரம்பிச்சேன், இன்னைக்கு எங்க போய் பிடிக்க போறேன்? மாம்சத்துல போய். ஏன் இவ்வளவு புத்தியினரா? அப்ப ஆரம்ப நாள்ல இருந்தது காட்டிலும் இந்த நாள்ல அதிகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆரம்ப நாள் அருமையானவர்களே, வேதத்துல பார்த்தீங்கன்னாக்க சவுல் ராஜா ஆவியில் ஆரம்பித்தார், மாம்சத்தில் முடித்தார். ஆசா ராஜா ஒரு நல்ல ராஜா, ஆனால் அவரும் ஆவியில் ஆரம்பித்தார், மாம்சத்தில் முடித்தார். அதே போல எபேசு சபை ஆவியில் ஆரம்பித்தது, மாம்சத்தில் முடிந்தது. எபேசு சபை குறித்து வெளிப்படுத்துற விசேஷம் 2வது அதிகாரத்துல வாசிப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ ஆரம்பத்துல எப்படிலாம் இருந்த எல்லாம் ரைட்டு, ஆனால் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற ஒரு பெரிய குறை எனக்கு இருக்கு. ஆதியில கொண்டிருந்த அன்பு விட்ட இல்ல. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லி ஓடி வருவேன், நான் எது கேட்டாலும் நீ கொடுப்ப. ஆனா இன்னைக்கு அது இல்ல. ஏன்னா நீ ஆவியில ஆரம்பிச்ச, எங்க போய் முடிக்கிற? மாம்சத்துல முடிக்கிற. அது என்னது? புத்தியீனம், மதியீனம், மதிகேடு. சோ நீங்க நீங்களும் நானும் அந்த பழைய ஆவிக்குரிய நிலைமைக்கு நாம் திரும்புவோம். எத்தனை பேர் திரும்ப ஆயத்தமா இருக்கு? பழைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே, நான் ஆதியில இருந்த வைராக்கியம், ஆதியில இருந்த இந்த ஜபம், ஜபம் சொன்னாலே முழங்கால் படிப்படுறேன். நீங்க அப்படி இல்லையா ஆண்டவரே? எனக்குள்ள நான் ஆவியில ஆரம்பிச்சுனா இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கேன் என்னுடைய ட்ராக்கு. இன்னைக்கு ஆண்டவரே, நீங்க என்னோட கூட பேசுறீங்க. இது புத்தியினம், இது மதியினம், இது என்னை தீட்டுப்படுதல், இது பல்லவத்திலிருந்து என்னை விலக்கி வச்சிருமே ஆண்டவரே. என்னால் நான் இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி நாம் வருவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 6வதாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு சொன்ன புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் நீங்க அப்புறமா எடுத்து வாசிப்போங்க. அதுல அவர்கள் புத்தி இல்லாத என்ன காரியம் செஞ்சாங்க? புத்தி இல்லாம என்ன காரியம் செஞ்சாங்க? அவங்க ஆயத்தமா அவங்க போனாங்க, மணவாளனை பார்க்கணும்னு ஆசை, கரெக்டான இடத்துக்கு தான் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்க எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்னஸ் அவங்களுக்குள்ள இல்ல. அதாவது ஒருவேளை மணவாளன் வர தாமதமானால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இல்ல, அதாவது புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க எக்ஸ்ட்ரா ஆயில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா இவங்களுக்குள்ள என்ன இல்ல? என்ன இல்ல, மணவாளன் வர லேட் ஆகுது, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய தீவட்டி எல்லாம் அணைய போகுது. உடனே அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க போய் கடையில வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போன உடனே என்ன ஆயிடுது? மணவாளன் வந்து விடுகிறார். மணவாளன் வந்த உடனே கதவு அடைக்கப்படுகிறது. தீர்மானங்களே, இவங்க புத்தியினர் நினைக்க ஆயத்தமாய் இல்லாதவர்கள். நீங்களும் நானோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆயத்தம் எப்படி இருக்கு? நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக இப்ப சர்ச்சுக்கு நம்ம வரப்ப நம்மளை ஆயத்தம் பண்ணோம், நம்ம குளிச்சோம், நம்ம ரெடி ஆனோம். ஆனா கூட யாரையும் ஆயத்தம் பண்ணோம்? பிள்ளைகளையும் குளிக்க வச்சோம், பிள்ளைகளையும் குளிக்க வச்சோம், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் பண்ணோம், பிள்ளைகளையும் கூப்பிட்டு நம்ம வந்தோம். நீ ஆயத்தமாக பிறரை ஆயத்தப்படுத்து. நீ நம்மளும் ஆயத்தமாகணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். அதனால நானும் ஆயத்தமாகணும். என்னோடு கூட இருக்கிற என்னுடைய குடும்பத்தார், 2 உற்றார், 2 உறவினர், 2 நண்பர்கள் எல்லாரையும் நான் ஆயத்தப்படுத்தி நாம் அவர்களுக்கு என்னவா இருக்கணும்? காவலாளனாயிரு. எசேக்கியேல் சொல்லப்பட்டிருக்கு, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நீ காவலாளி.
சோ நீங்களும் நானும் அந்த காரியத்தை நாம் மறக்க கூடாது. புத்தீனம் எதனால அப்படின்னு இவங்க எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா, நாங்கள் அறகுறை ஆயத்தம். சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்கா அறகுறைமையான ஆயத்தம் அப்படி நாம இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய அலட்சியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் முழுமையாய் நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கடைசியாக ஒரு மனுஷனை குறித்து லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த மனுஷனை உலகத்துக்கு முன்னாடி நம்ம நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். யார் அவரு? ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, பிசினஸ், அவருடைய நிலம் நன்றாய் விளைந்ததாம். அவருடைய நிலம் வாசிக்கலாம் 16வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 12:16 லூக்கா. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்காக அநேக பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இந்த மனுஷனை பாத்தீங்கன்னாக்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். இவனை கூப்பிட்டு லண்டன் இதுல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல எப்பா நீ ஒரு பிசினஸ் மேன், நல்ல சூப்பர், நீ போட்டு எவ்வளவு அடிச்சு கட்டி பெருசா அளவுக்கு நீ பிசினஸ் சக்சஸ் அப்படின்னு சொல்லி உலகம் அவனை பாராட்டலாம். ஆனால் உன்னதம் அவனை ஏன் மதிகேடன்ன, இவன் இம்மைக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம், இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம் இல்ல, சரீர பிரகாரமான காரியத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தானே தவிர ஆத்மாவை குறித்து இவன் என்ன பண்ணல, இல்லை. எனக்குள்ள அழியாதது ஒண்ணு இருக்கு, ஆத்மா. அந்த ஆத்மாதான் விடையேற பெற்றது. அந்த ஆத்மாவை குறித்து ஒரு கன்சர்ன் இல்ல அவனுக்கு. அவன் என்ன சொல்றான், ஆனால் ஆத்மா சொல்றான், என் ஆத்மாவே நீ சந்தோஷமா இரு, என் ஆத்மாவே சந்தோஷமா இரு, உனக்காக அநேக வருஷத்துக்கு சேர்த்து வச்சுட்டேன். ஆனா ஆத்மா அதெல்லாம் சந்தோஷப்படுவது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், விலை உயர்ந்த காரம் கொண்டு நம்ம நிறுத்தி அதை பார்த்து சொல்லலாம், ஆத்மால சந்தோஷம் வருமா? ஒரு நாள் 2 நாள் சந்தோஷம் வரும். இல்லது அந்த காரம் எடுத்துட்டு உள்ள வந்திருக்கீங்க, உள்ள வந்தப்போ உங்க பிள்ளை போய் அந்த கார்ல ஒரு கம்பியை வச்சு நல்லா கீறி விட்டு சிக்னேச்சர் போட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்க ஆத்மா என்ன ஆயிடும்? இவ்வளவு காஸ்ட்லி கார் ஆனா உள்ள போட்டு கிறுக்கி வச்சிருச்சு, இல்ல ஒரு இடி இடிச்சிருச்சு, அவ்வளவுதான் ஆத்மா டவுன் ஆயிடும். ஆனா பயங்கரமா ஆனா சொல்ற மாதிரி கோபம் பயங்கரமா. சோ அதெல்லாம் நம்மளுடைய ஆத்மா எதை தேடுகிறதுன்னா, நம்மளுடைய ஆத்மா ஜீவனுள்ள தேவனையே வாஞ்சிக்கிறது. மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுகிறது போல ஆத்மா நம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. இதுதான் நம்மளுடைய ஆத்மா தேடுகிறது. அருமையானவர்களே, இந்த காலை நேரத்துல ஆத்மாவை குறித்து கரிசனை இல்லாதவர்கள் மதிகேடர்கள். இந்த சரீரத்துக்கு உரிய காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்கு உள்ள சிற்றின்பங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டேன், அதெல்லாம் வச்சிருந்தா ஆண்டவர் சொல்ல நீ மதிகேடு. ஏன்னா நீ ஆத்மாவுக்காக நீ என்ன செஞ்ச? சோ நீங்க ஆத்மாவை குறித்து நாம் கவலை உள்ளவர்களா இருப்போம். என் ஆத்மா ரட்சிப்பு ஈடேறப்ப நாம் பாடுபடுவோம். ஆத்மா ரட்சிப்புக்காக நாம் கவலை உள்ளவர்களா இருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். சோ அந்த காரியங்கள் எல்லாம் மதிகேடு, இது நம்மை தீட்டுப்படுத்தும். இது தேவனுடைய, இது நமக்காக வைத்திருக்கிற அந்த பரலோகத்திலிருந்து நம்மளை வழிவிலக்கும். அதனால இதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கலாம். புதிய வருஷத்துக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஆண்டவரே நீர் எங்களுடைய ஆத்மாவோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி என்று சொல்லி ஒரு நிமிஷம் நான் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில மதியீனமான, மதிகேடான, புத்தியீனமான எந்த காரியங்கள் இருந்தாலும் அது உங்களுடைய வசனமாகிய பிறப்பினால் அதை அடிச்சு ஆண்டவரே அவைகள் உள்ள அத்தனை தூசிகளையும் அழுக்கிலையும் எடுத்து போடும்படியாக ஆண்டவரே உடைய வல்ல கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. புதிய வருஷத்துல ஆண்டவரே புது மனிதர்களாக, புது சிருஷ்டியாக புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க எங்களை தருவதாக ராஜா. புதிய வருஷத்தின் சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களோடு கூட இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள
ஆண்டவரே நாங்கள் ஒரு வாழ்க்காலங்களாக ஆண்டவரே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய தொடர்ந்து ஆவியானவர்களோடு இடைபெறுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென்.